ஹாய் கைஸ், நம்ம இப்போ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்லேருந்து ஒரு கொஸ்டின் பார்க்க போகிறோம். ரொம்ப இம்பார்ட்டன்ட், வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒடுக்கப்பட்ட மக்களின் கருத்துக்களுக்காக வட்டமேசை மாநாட்டில் குரல் கொடுத்தவர் யார்? ஆப்ஷன் ஏ என்.சி. ராசா, ஆப்ஷன் பி டி.என். நாயர், ஆப்ஷன் சி ரெட்டைமலை சீனிவாசன், ஆப்ஷன் டி பண்டித அயோத்திதாசர். ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி ரெட்டைமலை சீனிவாசன். இவரை பற்றி கொஞ்சம் டீப்பாக பார்க்கலாம். இவர் எப்போ பிறந்தாருன்னு பார்த்தீங்கன்னா ஜூலை 7, 1859 காஞ்சிபுரத்தில் பிறந்தார். இவர் சமூக நீதி, சமத்துவம், சமூக உரிமைகள் ஆகியவற்றுக்காக போராடினார். இவருக்கு 3 பட்டங்கள் பெறப்பட்டது. அது என்னன்னா ராவ் சாஹிப் 1926, ராவ் பகதூர் 1930, திவான் பகதூர் 1936 ஆகிய பட்டங்கள் இரட்டைமலை சீனிவாசனுக்கு கொடுக்கப்பட்டது. இவர் ஒரு இவரோட சுயசரிதை இரட்டைமலை சீனிவாசன் சுயசரிதை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜீவிய சரித சுருக்கம். அதில் 1939 வெளியிடப்பட்டது. இதுதான் முதலில் எழுதப்பட்ட நூல். அடுத்தது பறையர் மகாசன சபை எப்போ தோன்றினது, எப்போ உருவாக்குனாங்கன்னு பார்த்தீங்கன்னா 1591. அதுக்கப்புறம் அதை அடுத்து 1593 ஆதி திராவிட மகாசன சபை என்ற அமைப்பை உருவாக்கினார். இவரோட ஒரு முக்கியமான செய்தித்தாள் வெளியிட்டார். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா பறையன். அடுத்தது லண்டனில் இவர் 2 வட்டமேசை மாநாட்டில் கலந்து கொண்டார். அது எப்போன்னு பார்த்தீங்கன்னா 1930 மற்றும் 1931 முதல் மற்றும் 2ஆம் வட்டமேசை மாநாடுகளில் இந்த இரட்டைமலை சீனிவாசன் கலந்து கொண்டார். அடுத்தது செப்டம்பர் 24, 1932 பூனா ஒப்பந்தத்தில் பலருக்கு நிறைய பேர் கலந்துக்கிட்டாங்க. அதில் இவரும் ஒருத்தர் தான். தேங்க்யூ.